உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தியிடம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். எனது அன்பு சகோதரர் அனைவருக்கும் தெரியும், என்னுடைய சிந்தனை மக்களிடம் போய் சேரும்போது பக்தி மெய்யென்பேன், பரிகாரம் பொய்யென்பேன். இது என்னுடைய அன்பு சகோதரர்கள் அறிந்ததுதான். அத்துடன் இந்த கடகராசி நேயர்களுடைய குணம், அவர்களுடைய பணி எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஒரு பொதுவான ஆய்வு. கடகம் என்றால் அது பராசக்தி தான். அந்த வீட்டின் அதிபதி சந்திரன். அதில் வளர்பிறை சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சக்தி என்றாலே வீரம். வீரத்தின் மறு உருவம் தான் கோபம். ஆளுமை கொண்ட ஒரு ராசி, அதிகாரம் கொண்ட ராசி, கோபமான ராசின்னு கூட சொல்லலாம். அதனால இவங்கதான் கோப குணமுடையவர்கள் என்று பொருள். அவருடைய குணத்தை நாம் புரிந்து கொண்டால் நாமளே வெற்றியாளனாக ஆகிவிடலாம். ஏன்னா அவங்கள்ட்ட ஆளுமை அதிகாரங்கள் இருக்கும். உயர்கல்வி படித்தவர்களும் உண்டு, அனுபவ அறிவை வைத்து வெற்றி பெற்றவர்களும் உண்டு. வீரன் அல்லவா? கல்வியா செல்வமா வீரமா? வீரத்தின் நாயகி தானே அன்னை பராசக்தி. அதனால அரசாங்கம் என்ற துறையில் இருப்பவர்களும் கடகம், அரசியல் என்ற துறையில் இருப்பவர்களும் கடகம். இரண்டுமே பொருள் ஒன்றுதான். அரசாங்கத்தில் இருப்பவர்கள் படித்து பட்டதாரியாகி அதுக்கு தகுந்த மாதிரி பணிபுரிந்து 60 வயதில் ரிட்டையர்மெண்ட் ஆவாங்க. அரசியல் என்பது நாட்டில் உள்ள பொறுப்புகளை ஆட்சி செய்வது, அரசாங்க பொறுப்புகளை நேரடியாக செயல்படுத்துவது, அதுவே அரசாங்கம், அது அரசியல். இருவரும் பணிபுரிய தகுதி உடையவர்களே. ஆனால் இது இரண்டும் அரசாங்கம். அதற்கு கீழே உள்ளவர்கள் என்பது தனியார்னு சொல்லுவோம். அப்ப ஆளுமை கொண்ட ராசி, கோபக்கார ராசி, குணம் இருக்கும். அவர்களை புரிந்து கொண்டு பழகக்கூடியவர்களுக்கு அவருடைய குணத்தை எடுத்துக்கொண்டு கோபத்தை மறந்து விடுவார்கள். ஏன்னா அன்னை பராசக்திக்கு கோபம் வந்தாதானே காளி. கோபம் வரலன்னா அவங்க மாறி சக்தி. அதனால அவங்கள கோப குணம் உள்ளவர்கள் 2 வகையாக பிரிச்சலாம். அதுல நம்ம கோபத்தை விட்டு குணத்தை எடுத்துக்கொள்ளலாம். அவர்களுடைய செயல்பாட்டை நாம் மறுக்கும் போதுதான் அவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். அதே மாதிரி அவங்களுடைய கல்வி நிலை என்பது ஆளுமை கொண்டதாகவே இருக்கும். படித்தவர்கள் அப்படிங்கிற வகையில பார்த்தோம்னா சயின்ஸ் துறை அதிகமா எடுக்கக்கூடியவர்கள். மருத்துவர்கள் அவங்க தான். சட்டத்துறை அப்படிங்கிறவரும் அவங்க தான். அரசியலமைப்பு துறையும் அவங்க தான். IAS IPS பண்ணக்கூடியவங்களும் அவங்க தான். பொதுவா உயர்கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது கடகம். IAS IPS IFS இந்த மாதிரி ஒரு பெரிய துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் கடகம். இவர்கள் காதல் திருமணம் புரியதற்கு தகுதியானவர்கள் இல்லை. உங்களுக்கு காதல் வராது. ஆளுமை என்ற அதிகாரம் என்ற ஒரு நோக்கத்தில் போகக்கூடியவர்கள். தன்னை முதன்மைப்படுத்த வேண்டும் என்பதில் ரொம்பவும் அக்கறை காட்டக்கூடியவன். செல்வ செழிப்பாக வாழ வேண்டும் என்பதில் ரொம்ப நாட்டம் உள்ளவர்கள். ஆளுமை அல்லவா?
10 கொத்தனார் இருந்தா கூட அதுல ஒரு மேஸ்திரி இருப்பாரு. அது ஒரு ஆளுமை தானே. ஆளுமை கொண்ட ராசி வந்து கடகம். அதனால அவர்களுக்கு வந்து அந்த உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த லட்சியம், உயர்ந்த கொள்கை, பொது சேவை, இந்த மாரி இறைப்பணி, இந்த மாரி தர்ம சிந்தனை உள்ளவர்கள் கூட அவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் அவங்கள மாரி இளகிய குணம் உள்ளவங்க யாரும் இல்ல அப்படிங்கிறது கூட ஒரு உதாரணமா சொல்லலாம். அது நெருங்கி பழகும்போது தான் அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பொதுவா செல்வம் சேர்க்கக்கூடியவர்கள் வகையில் அவர்கள் முதலிடத்தில் இருக்கிறார்கள். செல்வத்தின் நாயகர்களாகவும் அவர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஆளுமை, அதிகாரம், கோபக்குணம், முகத்தில் ஒரு பொலிவு. சந்திரனுடைய ராசியை கொண்டதல்லவா? முகத்தில் ஒரு பொலிவு. நாகரிகமாக வாழ பழகுதல். ஆடம்பரம் என்று சொல்ல முடியாது. நாகரிகமாக வாழ பழகிக்கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள்தான். இப்படி சிறப்பு பண்புகளை உடையவர்கள் தான் கடக ராசியில் பிறந்தவர்கள். இதை என்னுடைய நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் என்னுடைய அனுபவ கருத்தாக சொல்லி அனுபவமாவே நான் பார்த்திருக்கேன். அதனாலதான் உங்களோட இந்த கடகராசியை பத்தி சிறப்பா சொல்லியிருக்கேன். உங்களுடைய குணம் அதுவாகத்தான் இருக்கும் என்பது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அடுத்த ஒரு பதிவில் உங்களோடு சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். Yeah.